Hi friends, welcome back our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ஸ்லீவ்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவும் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது 3லேருந்து 4 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட், அப்படி இல்லைனா சில்க் த்ரெட்டில் லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒர்க் வந்து எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகாது. அதனால் நம்ம எப்போவும் போல் இப்போ ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ் வந்து நான் இங்கே ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஜரி லைனுக்கு அப்புறம் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் மட்டும் நம்ம சுகர் பீடில் ஒரு லைன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணி நம்ம ஸ்லீவ் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு என்ன கலரில் நம்மளுக்கு நெட் கிளாத் வேணுமோ அதை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மார்க் பண்ணியிருக்கேன். அது ஸ்லீவோட சென்டர்லேருந்து 2 பக்கமும் 2 இன்ச் 2 இன்ச் மார்க் பண்ணி ஹைட்டு வந்து 3 இன்ச் மார்க் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே அந்த நெட் கிளாத்தை வச்சு பின் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் மேலே ஒரு சிங்கிள் லைன் மட்டும் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ்லேயுமே நம்ம வந்து சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போது மேலே இருக்க அந்த நெட் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டினாப்லேயே ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெட் கிளாத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலேயே நம்ம ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அந்த நெட் கிளாத் வந்து பிரிஞ்சு வராது, நல்லா டைட்டாக அந்த இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதுக்காக தான் இந்த ஜிக்ஸாக் போடுறது. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணாலோ இல்லை வந்து இது மாதிரி நெட் கிளாத் வந்து தனியாக அட்டாச் பண்ணும் பொழுதோ நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஜிக்ஸாக் போட்டே ஆகணும். ஜிக்ஸாக் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு அவுட்டரில் வெளிப்பக்கமாக நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு சிங்கிள் லைன் மட்டும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள். 2 பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ரைட் லைனாக நம்ம வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும் பொழுது 2 பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். கர்வில் இல்லை வந்து சர்க்கிள் டிசைன் அதை மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடை தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போது சுகர் பீட் வச்சு நம்ம ட்ரையாங்கிளுக்கு மேலே ஒரு லைன் மட்டும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சுகர் பீட் லைனுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்துட்டு நான் ஜர்கன் ஸ்டோனையும் ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனையும் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் மட்டும் சுகர் பீடால் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக எல்லா பீட்ஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
ஜர்கன் ஸ்டோனை சுற்றி ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துட்டு 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த பெட்டல்ஸில் வந்துட்டு கட் பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த பெட்டல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நடுவில் வந்துட்டு 4 to 5 கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 பக்கமும் 3 பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதே அளவை வச்சு நம்ம எல்லா பெட்டல்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே சைஸாக இருக்கும். இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளார் டிசைன் போட போகிறோம். அது வந்து நம்ம எதை வச்சு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான். அதில் ஆனால் அந்த நீடிலில் வச்சு பஞ்ச் பண்ணும் பொழுது அதில் ஒரு நம்ம ஜமிக்கியும் சேர்த்து வச்சு சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து வச்சு பஞ்ச் பண்ணுறோம். அப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன் கிடைக்கும். நான் வந்து இங்கே எதுவும் மார்க் பண்ணல. டைரெக்டாகவே அப்படியே நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வந்துட்டு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கட் பீட் ஃப்ளார் போட்டோம் இல்லையா, அதுக்கு அவுட்டர் லைன் வந்து ஒரு சிங்கிள் லைன் மட்டும் ஜரி த்ரெட்டில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது இந்த ஃப்ளவர்ஸ்க்கு இடையில வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்லேயே ரொம்ப சின்ன சைஸ் கிளிப் ஸ்டோனு. அதை நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறோம். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடு யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு 2 பேர்ல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதை ஃபுல்லுமே ஃப்ளவர் ஷேப் மாதிரி பண்ணலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 ஃப்ளவர் ஷேப் பண்ணியிருக்கோம். அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3 பீட்ஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நான் எந்த ஒரு இதுவும் வந்துட்டு ட்ரேஸ்லாம் எதுவுமே எடுக்கலை. டைரெக்டாகவே ட்ரா பண்ணி தான் வரைகிறேன். அதனால் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இதில் புட்டா டிசைன் வந்துட்டு ஒரு ரவுண்ட் பீட், ஒரு எல்லோ கலர் சமக்கி, அப்புறம் ஒரு வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஸ்ட்ரைட் லைனாக அப்படியே டேரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம புட்டாஸ் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். காட்டை ஃபுல்லாக திருப்பி போட்டு கிளாத்துக்கு பேக் சைடு அந்த ஜரி செயின் போட்டோம் இல்லையா, அதை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த ப்ளவுஸில் இருக்கிற கிளாத்தை மட்டும் நெட்டில் படாமல் ஜாக்கிரதையாக கட் பண்ணி எடுக்கணும். நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா பார்த்தோன்னா நம்ம நெட் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நீடில் 2 தடவை அதில் பஞ்ச் பண்ணாலே வந்துட்டு அது வந்து ஹோல் விழுந்துடும். அதனால் வந்துட்டு கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். நானுமே இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளவுஸு நெட் கிளாத் யூஸ் பண்ணி பண்ணுறது. சரி, அதனால தான் இது பிகினர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நூலில் ஒரு பிசுறு அதெல்லாம் எதுவுமே வராது. ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை மாதிரி பண்ணும் பொழுது மறக்காமல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இதுதான் கம்ப்ளீட் பண்ண ஃபுல் ஸ்லீவோட டிசைன். இப்போது இது வந்து பேக் நெக்லேயும் வந்துட்டு நம்ம ஸ்லீவுக்கு என்ன பண்ணமோ அதே ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். உள்ளே மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.